டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் ஏன் பண்ணணும்? இத்தனை நாளா நாம பண்ணிக்கிட்டு இருந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? இதற்கெல்லாம் தேவையான முக்கியமான 9 காரணங்களை நாம இந்த வீடியோல பார்ப்போம். வேறு யாரும் செய்யாத ஒன்றை நீங்கள் செய்ய நினைத்தால் வேறு யாரும் அடையாத ஒன்றை நீங்கள் அடைய முடியும். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் என்றால் என்ன? டிவி ஆட்ஸ், ரேடியோ ஆட்ஸ், நியூஸ் பேப்பர் ஆட்ஸ், மேகசின் ஆட்ஸ், சைன் போர்டு, பிளெக்ஸ், வெஹிக்கிள் அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரௌசர் இல்லைன்னா ஒரு நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூஷன், டிராபிக் சைன் போர்ட்ஸ், எக்ஸிபிஷன், ட்ரேட் ஃபேர்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம் வணிகத்திற்காக நாம் காலமாக பண்ணிக்கணும் இல்லைங்களா? இதற்கு எல்லாம் எவ்வளவு நேரம் நாம செலவழிச்சிருப்போம், எவ்வளவு பணம் செலவழிச்சிருப்போம், எத்தனை முறை மாற்றங்களை செஞ்சிருப்போம், எத்தனை பணியாளர்களை நாம் பயன்படுத்தி இருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வணிகத்துக்கு ROI மிகவும் அவசியமான ஒன்று. ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் மார்க்கெட்டிங்க்கு மிக மிக அவசியமான ஒன்று. மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணுனா அது எத்தனை பேர்த்துக்கு சென்றடைஞ்சிருக்கு, எத்தனை பேர் அதில் ஆர்வம் காட்டியிருக்காங்க, யாரெல்லாம் நம்மளோட ப்ராடக்ட் இல்ல நம்மளோட சர்வீஸை வாங்குவாங்க, மக்கள் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்களா, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நம்மளுக்கு விடை தெரிந்திருக்க வேண்டும். இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பண்ணுனது மூலமா நான் கேட்ட இத்தனை கேள்விக்கு பதில் இருக்கா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதானே. உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க எத்தனை பேர் இந்த உலகத்துல நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, டிவி பாக்குறீங்க, இல்ல ரேடியோ தான் கேட்கறீங்க? இப்ப எந்த ஒரு செய்திகள் ஆகட்டும் இல்ல எந்த ஒரு விஷயமாக ஆகட்டும் நம்மளோட ஸ்மார்ட் போனுக்கு எல்லாமே வந்துருது இல்லைங்களா? அப்போ மக்கள் அதிக நேரம் எங்கு செலவு செய்கிறார்கள்? இது நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மக்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு நம்மளோட பிசினஸ் பிரசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இங்க தாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள வருது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் ஏன் பண்ணணும், அதற்கு முக்கியமான 9 காரணங்களை இப்போது பார்ப்போம். முதல் காரணம் மொபைல் ஆக்சஸ். 100 மனிதர்களில் 90 மனிதர்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகிறார்கள். அதில் 90 பேரும் இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு இன்டர்நெட் பயனரும் இன்டர்நெட்டை பயன்படுத்தும் சராசரி தினசரி நேரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் 54 நிமிடங்கள். அது மட்டும் இல்லைங்க, மொபைல் சாதனம் மூலம் இன்டர்நெட்டை அணுகும் பயனர்களின் சதவீதம் 92.6%. இரண்டாவது காரணம் லெஸ் எக்ஸ்பென்சிவ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுனால உங்களோட மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை 60% குறைக்க முடியும். உதாரணத்துக்கு நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் எடுத்துப்போம். ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ் ஆடுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் நாம 2000 ரூபாய் இல்லாமல் விளம்பரம் செய்ய முடியாது இல்லைங்களா? அதுவும் முதல் பேஜ்ல கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தி நாம செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நாம இருக்கும். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு 100 ரூபாயிலிருந்து நாம் விளம்பரம் செய்ய முடியும். மூன்றாவது காரணம் ஹை ரீச். இந்த காலத்துல டிவி இல்லாம கூட பல குடும்பங்கள் உள்ளதுங்க. ஆனால் ஸ்மார்ட் போன் இல்லாம எந்த ஒரு மனிதர்களும் இல்லை. ஒரு ப்ராடக்டோ அல்லது சர்வீஸையோ வாங்குவதற்கு ஆன்லைனில் தேடும் நபர்கள் 81.5%. 100 ரூபாய்க்கு நீங்கள் 5000 முதல் 8000 நபர்களுக்கு உங்கள் செய்தியை கொண்டு செல்ல முடியும். உங்கள் கருத்து சமூகத்தில் நடக்கும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதத்தில் இருந்தால் பணமே செலவழிக்காமல் அது பல லட்சம் மக்களுக்கு அது சென்றடையும் என்பதை மறந்து விடாதீர்கள். நான்காவது காரணம் டார்கெட் ஆடியன்ஸ். மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட ப்ராடக்ட் அல்லது நம்மளோட சர்வீஸ் எல்லாத்துக்கும் தேவையில்லைங்க. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் நம்ம மார்க்கெட்டிங் செய்தால் போதும். அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மட்டுமே சாத்தியம். உதாரணத்துக்கு நான் கோவையில் இருக்கும் ஆண்களை 25 முதல் 45 வயது வரை உள்ளவர்களை யார் ஆப்பிள் போன் உபயோகிக்கிறார்களோ அவர்களை மட்டும் நான் குறிவைத்து விளம்பரம் செய்ய முடியும். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஐந்தாவது காரணம் ஹை ROI, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ROI என்பது உங்கள் மார்க்கெட்டிங் பிரச்சாரங்களில் நீங்கள் உருவாக்கும் லாபம் அல்லது இழப்பின் அளவீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்ன முதலீடு செய்தீர்களோ அந்த பணத்தின் அடிப்படையில் உங்கள் மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்தல் பிரச்சாரங்களில் இருந்து உங்கள் பணத்தை மதிப்பை பெறுகிறீர்களா இல்லையா என்பதை அந்த அளவீடு உங்களுக்கு தரும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பிரச்சாரம் மக்களுக்கு பிடித்ததா,
அவர்களின் எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்தீர்களா, இல்ல அதுபோல் நாம் தொடர்ந்து செய்யலாமா அல்லது வேற மாதிரி செய்ய வேண்டுமா என்பதை போன்ற முடிவுகளை எடுக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் முடியும். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆறாவது காரணம் லீட் ஜெனரேஷன். எந்த ஒரு வணிகத்துக்கும் தேவை பிசினஸ் என்கொயரிஸ் அல்லது பிசினஸ் லீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு டெலிமார்க்கெட்டர் என்ன பண்றார், 100 பேருக்கு போன் பண்ணி கிரெடிட் கார்டு வேணுங்களா, இல்ல பர்சனல் லோன் வேணுமா, பிசினஸ் லோன் வேணுமா, இல்ல இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு நிறைய நம்மளுக்கு டெய்லி போன் கால் வருது இல்லைங்களா. அந்த 100 பேர்ல எத்தனை பேர்த்துக்கு நம்மளோட ப்ராடக்ட் நம்மளோட சர்வீஸ் தேவை அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது. இதே யாருக்காவது தேவை இருந்தால் அந்த 100 பேர்த்துல ஒரு லக், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு லீட உருவாக்கியாச்சு. இதே போல் மேலும் நீங்கள் பல தடவை அந்த லீடுக்கு போன் பண்ணி ஃபாலோ அப் கால் பண்ணினா மட்டும்தான் அது சேல்ஸா கன்வெர்ட் ஆகும் இல்லைங்களா. சோ இப்போ உதாரணத்துக்கு அந்த 100 பேர்த்துல ஒரு 10 பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதை நம்ம லீடா வச்சிருக்கோம் அப்படின்னு வைங்க. அதே 10 பேர் உங்களுக்கு போன் பண்ணியோ இல்ல ஒரு மெசேஜ் பண்ணியோ உங்களோட ப்ராடக்ட் உங்களோட சர்வீஸ் எனக்கு வேணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதாங்க சேல்ஸ் குவாலிஃபைட் லீட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் லீட்ஸ் உங்களுக்கு வேணுமா இல்லது சேல்ஸ் குவாலிஃபைட் லீட்ஸ் வேணுமா அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏழாவது காரணம் ஈஸி டு கனெக்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்குங்க. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்கு, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், இமெயில் மார்க்கெட்டிங், இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே நம்ம போலாம். இந்த மாதிரி பல கோணங்களில் உங்கள் வாடிக்கையாளர்களை நாம் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்குன்னு ஒரு குரூப் அல்லது ஒரு கம்யூனிட்டியும் நாம கிரியேட் பண்ணி கண்டிப்பா இதுல நாம ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். எட்டாவது காரணம் பிளெக்சிபிள். உங்களுக்குன்னு ஒரு குரூப் அல்லது ஒரு கம்யூனிட்டியும் நாம கிரியேட் பண்ணி கண்டிப்பா இதுல நாம ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். எட்டாவது காரணம் பிளெக்சிபிலிட்டி அண்ட் ட்ராக்கிங். நீங்க பண்ற ஒவ்வொரு மார்க்கெட்டிங் பிரச்சாரத்தில் எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் டிஸ்லைக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் அதுல கமெண்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் அதுல ஷேர் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணி உங்களோட பொருட்களை வாங்காம போயிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களால் கண்காணிக்க முடியும். அது மட்டுமல்ல, உங்கள் பிரச்சாரம் நீங்கள் எதிர்பார்த்த அளவு ரிசல்ட் கொடுக்கவில்லை என்றால் உடனடியாக அதை கண்ட்ரோல் செய்து மாற்றவும் முடியும், நிறுத்தி வைக்கவும் முடியும். கடைசி 9வது காரணம் பீயிங் ஸ்பெசிபிக். மார்க்கெட்டிங் என்றாலே ஒரு பெரிய கடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. உங்களோட மார்க்கெட்டிங் நோக்கம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு அது ஒரு பிராண்ட் அவேர்னஸ், புதிதாக வர பிராண்டுகளை விழிப்புணர்வு காட்டுதல். 2வது பிராண்ட் ரீச், நீங்க கொடுக்கிற டிஸ்கவுண்ட் ஆஃபரையே எல்லாத்துக்கும் ரீச் பண்றது. 3வது ஒரு டிராபிக். ஒரு டிராபிக் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்டை மக்களை உள்ள வர வைக்கிறதுக்கோ, இல்ல நீங்க ஒரு ஷாப் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஷாப்புக்கு மக்களை உள்ள வர வைக்கிறதுக்கோ, இல்ல ஆப் இன்ஸ்டால், உங்களுக்குன்னு ஒரு மொபைல் ஆப் இருக்கு அதை மக்களை இன்ஸ்டால் பண்ண வைக்கணும், இல்ல ஒரு மெசேஜஸ், இல்ல நீங்க கொடுக்கிற வீடியோ நிறைய பேர் பார்க்கணும், இல்ல ஒரு சேல்ஸ், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதுதான் மார்க்கெட்டிங் ஃபனல் அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்படியாக நாம் மார்க்கெட்டிங் செய்வதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மார்க்கெட்டிங். அதுதான் ஒரு நீண்ட கால நன்மையும் உங்களுக்கு தரும். சோ நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணின 9 விஷயங்களும் எதுவுமே ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கில் சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வணிக வளர்ச்சிக்காக. உங்கள் வணிக நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்கள் சேனல் வழியாக மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.